பாலத்தை தாண்டி இந்த ஏரியா இப்படி சொன்னோன்னு வச்சுங்களேன். சார் என்ன விஷயம்? அப்போ நிறைய இடத்துக்கு இந்த இடம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே ரோட்டில் இதெல்லாம் காடாக இருக்கும்போது இங்கே நிறைய பேரை கொன்னுட்டு கூட போவாங்க. இங்கே சாராயம் காய்ச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஏரியாவுக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஏரியாவில் இந்த நாசரேத்தில் ஒரு கம்ஃபர்ட் சர்ச்சை கொண்டு வந்து இந்த ரத்தினபுரி. ஆமே, இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சத்தம் ஒலிக்குது, எங்களுக்கு ரத்தினபுரிக்கு கூட்டிட்டு போங்க ஆட்டோல. எதுக்கு அப்படின்னா ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு. ஏர்போர்ட்ல ஒரு சத்தம் கேக்குது, எங்களை ரத்தினபுரிக்கு கூட்டு போங்க கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு. அப்படி ஆண்டவர் மாற்றுவார். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த மனுஷனிடத்திலிருந்து ஒரு நன்மை வருமா? இந்த குடும்பத்திலிருந்து எல்லாம் ஒரு நன்மை வருமா? இவனெல்லாம் நல்லா இருப்பானா அப்படின்னு யாரெல்லாம் கேட்டாங்களோ, யாரெல்லாம் சொன்னாங்களோ, அந்த மனுஷன் அதிர்கிற அளவிற்கு கர்த்தர் நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வர கூட பண்ண முடியுமானால் நல்ல கைகளை தட்டி ஆமே, உங்க குடும்பத்திலிருந்து ஒரு நல்லது நடக்கும். தீமை பார்த்த உங்க குடும்பத்திலிருந்து ஆமென், இந்த குடும்பத்திலிருந்து இது ஒரு சாபம் பிடிச்ச குடும்பம்னு சொன்னாங்களா? இந்த குடும்பத்துல போனா உருப்படாதுன்னு சொன்னாங்களா? இந்த குடும்பத்துல போய் யாரு பொழைச்சிருக்காங்கன்னு சொன்னாங்களா? உங்க குடும்பம் மற்றவங்களுக்கு முன்பாக ஆமென் அசிங்கப்படுத்தப்பட்டுச்சா? இந்த மனுஷன் சொன்னது போல இந்த வீட்டிலிருந்து நன்மையே வராதுன்னு சொன்னாங்களா? ஆண்டவர் செலக்ட் பண்றாரு. ஆண்டவர் செலக்ட் பண்றாரு. உங்களை தான் செலக்ட் பண்றாரு, உன்னை தான் செலக்ட் பண்றாரு. வாலிப தம்பி, இன்றைக்கு ஆண்டவர் உன் கூட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நீ எதேர்ச்சியா இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கலாம். நீ ஒருவேளை இந்த வர்றதுக்கு பிளானே இல்லாம இருக்கலாம். உங்க அம்மா கையில உங்க அப்பா கையில ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் நீ வாங்கி இருக்கலாம். நீ உருப்படாதவன்ற பேரை மட்டும்தான் இதுவரைக்கும் எல்லா இடத்துலயும் இந்த ஒரு பேரை தான் நீ சுமந்திருக்கலாம். நீ படிச்ச இடத்துல உருப்படாதவன்ற பேரை வாங்கிட்ட, நீ வளர்ந்த இடத்துல உருப்படாதவன்ற பேரை வாங்கிட்ட, நீ உன்னுடைய சொந்த வீட்டுல உருப்படாதவன்ற பேர் வாங்கிட்ட, நீ நடந்து போன தெருவில் கூட நீ உருப்படாதவன் பேர் வாங்கிட்ட. ஆனா நான் நம்புறேன், இன்னைக்கு இந்த நல்ல நாளில் கர்த்தருடைய மகிமை உன்னை தொடுது, கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை தொடுது. அதே வாயில எந்த நாத்தான் வேல் நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வர முடியுமோன்னு சொன்னாரோ, அதே நாத்தான் வேலுடைய வாயிலிருந்து ரபி ரபி நீ வாழ, ரவி நீ தேவனால் அழைக்கப்பட்டவன். நான் நம்புறேன், அதே வாய், அதே அப்பா, அதே அம்மா, அதே சொந்தக்காரங்க உங்களுடைய ஒரு நன்மையை பார்ப்பாங்கன்னு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி. நிறைய வாலிப தம்பிகளை கர்த்தர் தொடுறாரு, தங்கச்சிகளை கர்த்தர் தொடுறாரு. நீ மனம் திரும்பிரு, நீ மாறிரு, நீ ஏசப்பாவை பிடிச்சிரு. உன் மேல கர்த்தர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு, உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நீ மட்டும் கொஞ்சம் ஒப்பு கொடுத்தேன்னா, நீ மட்டும் கர்த்தருக்குள்ள வந்துட்டேன்னா, இந்த ஊர்ல இருந்து இப்படிப்பட்ட ஒரு மகிமையா, இந்த ஊர்ல இருந்து இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையான்னு ஆச்சரியப்படுற அளவிற்கு. Thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah.